எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு பூண்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையானதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துங்க. மிளகு ஒரு ஸ்பூனுங்கிறத 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணிக்குவோம். இந்த மழை காலத்தில் சளி பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்கும். அப்போல்லாம் இந்த குழம்பு நம்ம இந்த மிளகு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது கூட நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியும். ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கூட கொஞ்சம் ஒரு கையளவு வெங்காயம், இது கூடவே நிறைய பூண்டு நல்லா ஒரு கை அளவுக்கு மேலே சேர்த்துங்க. இது மிளகு பூண்டு குழம்பு, நல்லா பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. இது வேணால் இடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பொடி பூண்டாக இருக்கிறதுனால அப்படியே போட்டு வதக்குறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்தால் இடிக்கல்லில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்குங்க. அது கூட பூண்டும் வெங்காயமும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கினோன்னே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா திக்காக கிடைக்கணும். நம்மளுக்கு காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா குழம்பு நல்லா திக்காக. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகு நிறையா போட்டு அரைச்சிருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடலை. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்குவோம். அந்த எண்ணெயிலேயே இது வதங்குது. இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த பொடியில் ஒரு பாதி பொடி இது கூட நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக. அப்போ தான் இந்த மிளகாத்தூளோட சேர்ந்து கொதிக்கலாம் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு இது. மிளகு பூண்டு சீரகம் எல்லாம் சேரையில் இந்த சளி பிடிச்சிருந்தா கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு துண்டு சுக்கு இருந்தால் கூட நம்ம வறுக்கிறோம்ல பொடியெலாம், அந்த வறுக்க அரைச்சம் பாருங்கள், அதில் ஒரு துண்டு சுக்கு கூட போட்டு நம்ம வறுத்து இந்த குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த பொடி நுணுக்கிறதுல மீதி வச்சுருந்தோம்ல அதை இப்போ அது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பொடி எண்ணெயில் வதக்கையில் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை இல்லை வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு எப்பயும் சேர்க்குற மாதிரி நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்க்குறேன். குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பூண்டு மிளகு குழம்பு. கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்ம குழம்பு ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.